ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, அது கூட 8 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 கிளாஸ் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான காய்கறிகள்: 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, 3 தக்காளி, 1 சௌச்சௌ, 2 முள்ளங்கி, 1 கட்டி பூண்டு. இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் சாம்பாருக்கு முள்ளங்கியும் சௌச்சவும் எடுத்திருக்கேன். எண்ணெயிலே நல்லா வதக்கி முடித்ததும் இந்த காய்கறியில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு 2 இல்லைனா 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் ஆச்சி சாம்பார் பொடி மூடி போட்டு நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கொதிச்சு காய் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இதுக்கு நமக்கு பாதி வெந்தால் மட்டும் போதும், ஏன்னா பருப்பு கூட கொஞ்சம் நேரம் சேர்ந்து வேக வைப்போம். ஸோ பாதி அளவு வெந்த காயை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, 8 பல்லு பூண்டு, 1 தக்காளி சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அது கூட இப்போ நம்ம செஞ்ச குழம்ப கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு புளியை 1 கப் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சாம்பார் கொதிக்கும் போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வர நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இது இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தான் தாளிக்கலாம். இப்போ சின்ன பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச தாளிப்பை நல்லா சாம்பாரில் போட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் சமையல் வீடியோஸ் பார்க்க ஷாலு வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.